ஹலோ அண்ட் வெல்கம் எவ்ரிவன். நான் தான் உங்கள் என்டர்கே நிர்மல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எடுத்து பேச போகிற படம் பேர் மாரிசன். தியேட்ரிக்கல் ரனில் இருக்க படத்தை எடுத்து ரிவ்யூ பண்ணுறனால இந்த செக்மெண்ட்டோட பேர் மினி டாக்ஸ். ஆக்டர் ஃபகத் ஃபாசில் அண்ட் வடிவேலோட நடிப்பில் வந்திருக்க இந்த மாரிசன் படம் எப்படி இருக்குன்றது தான் இந்த ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ரிவ்யூ மூலமாக தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம கண்டென்ட் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தால் நம்ம கண்டென்ட் நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்கள் போடுற இந்த லைக் தான் நம்ம சேனலில் இன்னும் வைடராக நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். இந்த மாரிசன் படத்தோட ஓர்வியூ என்னன்னா, இந்த படத்தோட ஓப்பனிங்லேயே புரோட்டகானிஸ்ட் ஃபகத் ஃபாசில் பாளையங்கோட்டை ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆவார். அவர் யாருன்னா, திருடு தொழில் பண்ணுற ஒரு அக்யூஸ்டு. ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆன உடனே ஒரு வீட்டுக்கு திருட போவார். அங்க வடிவேலுவை சங்கிலியில கட்டி வச்சிருக்காங்க. இப்போ வடிவேலு என்ன நீ ரிலீஸ் பண்ணிவிடு, அப்படி பண்ணிவிட்டேன்னா நான் உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லுவாரு. நெகோசியேஷன்ல 25,000 அமௌண்ட்டுக்கு டீலை லாக் பண்ணி ஃபகத் ஃபாசில் வடிவேலு ரிலீஸ் பண்ணி விடுவாரு. ஃபகத் ஃபாசிலுக்கு தர வேண்டிய 25,000 ரூபாய் காசு எடுக்கிறதுக்கு ஏடிஎம் போவார் வடிவேலு. அப்பதான் ஃபகத் ஃபாசில் வடிவேலோட அக்கௌண்ட்ல 25 lakhs இருக்கிறத கவனிக்கிறாரு. வடிவேலுக்கு அல்சைமர் டிசீஸ், அதாவது ஞாபக மருதி இருக்கிறத ஃபகத் ஃபாசில் கவனிக்கிறாரு. இப்போ வடிவேலை ஏமாத்தி அந்த 25 லட்சத்தை அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபகத் ஃபாசில் முடிவு பண்ணி அவரோட டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபகத் ஃபாசில் வடிவேலை ஏமாத்தி 25 லட்சத்தை அபைஸ் பண்ணாரா இல்லையா அப்படின்றதும் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றத மீதி கதையா பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன இந்த கதையை ஓரளவுக்கு ட்ரைலர்லேயே இவங்க சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல இந்த கதையில ஒன்றும் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா செகண்ட் ஹாஃப்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை வச்சு படத்தை ரொம்ப பிரமாதப்படுத்திட்டாங்க. இந்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. அப்பதான் நம்ம வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ்னா அது இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே தான். இந்த படத்துல கதையும் சரி ஸ்கிரீன் பிளேயும் சரி ஸ்டார்ட் டு எண்ட் ரொம்ப அழகாக நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க. எல்லா ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸுமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. குறிப்பா வேலாயுதன்ற கேரக்டர்ல வடிவேல் வராரு. அவரோட கேரக்டரை 2017 மராத்தியில வெளிவந்த சும்பக்குன்ற படத்துல வர்ற மெயின் லீட் பிரசன்னா அப்படின்ற கேரக்டர்ல இன்ஸ்பயர் ஆகி தான் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ டயாவோட கேரக்டர் இவங்க சொந்தமா யோசிச்சு டிசைன் பண்ணியிருந்தாலும் அந்த கேரக்டரோட நோக்கம் கிட்டத்தட்ட சும்பக் படத்துல வர்ற பாலு அண்ட் டிஸ்கோ அந்த 2 சின்ன பசங்களோட நோக்கம் மாதிரியே தான் இருக்கு. டைரக்டர் சுஜித் சங்கர் சும்பக் படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஓனா ஸ்கிரிப்ட் பண்ணி இந்த மாரிசன் படத்தை எடுத்திருக்காரு. மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையிலேயே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ்னா அது பல முக்கியமான விஷயங்களை வெறும் வாய்ஸ்ல அப்படியே பேசிட்டு கடந்து போயிடுறாங்க. குறிப்பா கோவை சர்லா கிட்ட ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும். அந்த சீனை இவங்க டீடைல் பண்ணி காட்டியிருந்தா இந்த படத்துக்கே அந்த சீன் ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருந்திருக்கும். ஆனா டைரக்டர் சுஜித் சங்கர் ஏதோ ஒரு காரணத்தினால தயங்கிட்டு இருக்காரு. இன்னொரு மிகப்பெரிய மைனஸ்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரைக்கும் கதையை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிட்டே தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. பொறுமையா போயிட்டு இருக்கேன், எப்போ என் கண்ட்ரோல் போறதுன்னு எனக்கே தெரியும். ஆனா செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. மொத்தத்துல இந்த மாரிசன் படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே விஜய் சேதுபதியோட தலைவன் தலைவி படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். ஆனா யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் எங்களுக்கு சென்டிமெண்டா பேசி நெஞ்சு நக்க கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு தலைவன் தலைவி படத்துக்கு போலாமா வேணாம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நீங்க அப்படி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தலைவன் தலைவி படம் கண்டிப்பா செட் ஆகாது. அதுக்கு மாற்றா தான் இந்த மாரிசன் படம் வந்திருக்கு. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம். என்ன பண்றது, இதையும் மறந்துடுவீங்க. இந்த ரிவ்யூ மூலமாக தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம கண்டென்ட் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நம்ம கண்டென்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. முடிஞ்சவங்க க்ளோஸர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. அதனால் உங்கள் கருத்துக்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட இன்ஸ்டா ஐடியை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம கேட்டு வேண்டிய நல்ல ஆடியோ புக்ஸை நம்மளோட இன்ஸ்டாகிராமில் தான் சஜஸ்ட் பண்ணுவோம். வேணா அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை. வீடியோ முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஏன் பிளாக் ஸ்கிரீனை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.